ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை பபுள். என் பேர் சந்தியா. நான் ஃப்ரான்ஸில் பிறந்து இப்போ யூகேல வாழ்ந்துட்டுருக்க ஒரு தமிழ் பொண்ணு. இந்த வீடியோவில் நான் உங்களை ஒரு ஊருக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். என்னடா vlog எப்படி தொடங்குறாளே அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? அன்றைக்கி வந்து ரொம்ப விண்டியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ஆடியோ நல்லா இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே என்னோட vlog-ஐ வந்து காட்டலாம் அப்படின்றது தான் இன்னைக்கோட ஐடியா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த ஊர் அப்படின்னாக்கா வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு மேப்பில் போடுறேன். ஆக்ஸ்ஃபோர்ட் ஆக்சுவலி வந்து லண்டன் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம் ஆக்ஸ்ஃபோர்டுக்கு. ட்ரெயினில் பஸ்ஸில் எடுத்திங்கன்னா ஒரு 1 டே ட்ரிப் கண்டிப்பாக அடிச்சுட்டு வரலாம். அந்தமாரி தான் நாங்களும் செஞ்சோம். ஏன்னா எங்கள் ஊர்லேருந்தும் ஆக்ஸ்ஃபோர்டு வந்து 1 to 1.5 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 1 டே ட்ரிப் தான் அடித்தோம். அது வந்து ரொம்பவே ஃபேமஸான யூனிவர்சிட்டி இருக்கிற ஒரு சிட்டி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ்லாம் வந்து யூகேல மட்டும் இல்லாமல் உலகத்துலேயே ரொம்பவே ஃபேமஸான யூனிவர்சிட்டிங்க, டாப் யூனிவர்சிட்டிஸில் ஒன்று. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னாக்கா வந்து போகிறதுக்கு முன்னாலேயே வந்து அங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து கைடட் டூர் வந்து புக் பண்ணிட்டோம். ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு அவங்க வந்து மீட்டிங் பாயிண்ட்டும் டைமும் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு அங்கே கிளம்பிட்டோம். இன்றைக்கி தான் முதல் தடவை ஆக்ஸ்ஃபோர்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ஒரு விசிட் இருக்குது, கைடட் விசிட். கைடு கூட 2 மணிக்கு புக் பண்ணியிருக்கோம். இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கடை நாங்கள் போகணும். ஸோ உங்கள் கூடயே தான் இந்த சிட்டியை வந்து நான் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க, எங்கள் கூட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், போகலாம். அங்கே போய் சேர்ந்தது ரொம்ப கரெக்டாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருந்தது இது டோர் தொடங்குறதுக்கு. ஸோ என்ன செஞ்சோன்னா நாங்கள் கடகடன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து மீட்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ஆக்சுவலி வந்து எங்களுக்கு அந்த சிட்டி தெரியாததுனால அந்த கரெக்டான அந்த இடம் தெரியல. மேப் போட்டு போயும் வந்து ஒரு சுற்றிட்டு தான் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நடந்தோம். பட் ஆனால் வந்து வியூ சூப்பராக இருந்தது. அங்கே வந்து மெயின் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த சிட்டியில் மெயின் வந்து ஆர்கிடெக்சரும் இது இந்த பில்டிங்ஸ், லைப்ரரிஸ் தான் வந்து மெயினாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி தான் தெரியும். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு 2வது உலக போரில் வந்து லண்டன் வந்து நிறைய குண்டு வந்து நிறைய அடி வாங்கியிருந்தது. ஸோ நிறைய ஆர்கிடெக்சர் வந்து டெமாலிஷ் ஆயிடுச்சு, இல்லாமலே போயிடுச்சு. ஸோ திரும்பி ரீபில்ட் பண்ணாங்க நிறைய இங்கே யூகேல. ஆனால் வந்து அதில் வந்து தப்பிச்ச ஒரு ஊர் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது வந்து ஆக்சுவலி எங்களோட டோர் கைடு சொன்னது தான். டோர் கைடு வந்து அங்கே ஆக்ஸ்ஃபோர்டில் படித்து ஹிஸ்ட்ரியில் வந்து கிராஜுவேட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து அங்கே எங்களுக்கு டோர் பண்ணாங்க. ஸோ ஆக்ஸ்ஃபோர்டை பற்றி சின்ன ஸ்பெஷலான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. வந்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இன்டென்ஸ் வாக்கிங் வண்டி விட்ட இடத்துலேருந்து. பட் வந்துடும், கரெக்டான டைமுக்கு வந்துடும். Down to Iceland, where they have the bodies of the last
ஸோ இங்கே பின்னால் இருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல தான் வந்து கிராஜுவேஷன் செரமனி நடக்குமா. ஸோ என்ன செய்வாங்களாம், இந்த மாதிரி குரூப்பாக எடுத்து கிராஜுவேஷன் செய்வாங்களாம். ஏன்னா வந்து இடம் வந்து ரொம்ப பெருசாக இல்லாததுனால புதுசாகவும் பில்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டிசைட் பண்ணதுனால இந்த பழைய பில்டிங்லேயே வந்து குரூப்பாக வச்சு கிராஜுவேஷன் பண்ணுவாங்களாம். ஆக்சுவலி நம்ம அன்னைக்கு போயிருக்கும் போதும் கிராஜுவேஷன் ஒன்று நடந்து இருந்தது. ஒரு லைப்ரரி உள்ள வந்திருக்கோம். இந்த இடத்துல மட்டுமே 5 மில்லியன் புக்ஸுங்க இருக்கான். கீழ் வழியாக ஒரு டனல் கட்டியிருக்காங்களாம் இன்னொரு லைப்ரரி கூட. அந்த கன்வேயர் பெல்ட் வழியாக புக்ஸு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்களாம். அன்பிலீவபிள். லைப்ரரி மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது போல். இங்கே அவ்வளோ லைப்ரரிஸ் கட்டி வச்சுருக்காங்க. இந்த லைப்ரரி பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு 20 ஃபுட்பால் கிரவுண்ட் பரப்பளவுக்கு ஃபுல்லாகவே புக்ஸ் தானா. ஏன் அப்படின்னாக்கா வந்து இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே லிஸ்டட் பில்டிங்ஸ். அப்படின்னாக்கா அந்த பில்டிங்ஸை வந்து இடிக்கவும் முடியாது, அதை மாற்றி கட்டவும் முடியாது. ஸோ அதனால் வந்து இடிக்காமல் நம்ம வந்து இன்னும் இடத்த பெருசாக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு யோசித்ததில் வந்து எல்லாத்தையுமே பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி பில்டிங்கை வந்து இன்னும் பெருசாக்கிறதுக்கு பேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைப்ரரி வந்து அவ்வளோ பெருசு ஆக்சுவலி. This is famous, isn't it? Yeah. Very famous. We should get a picture here. The Bridge of Sighs and all. குயிக் இன்ஃபர்மேஷன் பிரேக். கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த இடத்து பேர், இந்த பிரிட்ஜு பேர் வந்து பிரிட்ஜ் ஆஃப் சைஸ். இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஃபோட்டோ ஸ்பாட். ஸோ கண்டிப்பாக ஆக்ஸ்ஃபோர்ட் போனாக்கா அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுங்க. இதை பற்றி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று வந்து டோர் கைட் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னாக்கா வந்து இங்கே இந்த பிரிட்ஜு வந்து கட்டுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னாக்கா வந்து கேம்பிரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கான். ஸோ கேம்பிரிட்ஜில் இருந்தால் இங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிரிட்ஜை விட பெருசாக இங்கே கட்டினாங்களாம். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி வந்து டோர் போகும்போது அவங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயே புரிஞ்சுது நல்லா வந்து கேம்பிரிட்ஜுக்கும் ஆக்ஸ்ஃபோர்டுக்கும் பெரிய ரைவல்ரி இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தெலாம் வந்து போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட தனியாக இந்த தொப்பி தூக்கி போட்டுட்டு அப்படி நின்றுட்டு வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மெயின் ஸ்பாட். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜை முடிச்சுட்டு வந்து நாங்கள் போகிற வழியில் ஒரு 2-3 காலேஜஸ் பார்த்தோம், லைப்ரரிஸும் பார்த்தோம். மெயினாக வந்து வெளியில் நின்று அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, அதை கட்டினவங்க யார், அதோட ஹிஸ்ட்ரி என்ன, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அப்படியே அவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரியை கேட்டுகிட்டே நம்ம போயிட்டுருந்தோம். போயிட்டு நம்ம நின்ன இடம் எங்கே அப்படின்னாக்கா வந்து ராட்க்ளிஃப் கேமரா அப்படின்ற ஒரு பில்டிங். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஐகானிக் ஸ்பாட்ஸ். போனாக்க கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்க வேண்டிய ஒரு இடம். அது வந்து ராட்க்ளிஃப் ஸ்கொயரில் இருக்குது. இது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே வந்து ஒன் ஆஃப் த மெயின் பில்டிங்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது, கார்த்திக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் டூர் முடிச்சுட்டு திரும்பி இந்த இடத்துல வந்து ஒரு 2-3 பிக்சர் எடுக்க ட்ரை பண்ணோம். ஸோ நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் பிக்சர் எடுங்க.
அப்புறம் அப்படியே பிக்சர் எடுத்துட்டு டோர் சொல்லிட்டு கேட்டுகிட்டே போயிட்டு இருக்கும்போது அப்புறம் பாப்பா கொஞ்சம் வந்து ஃபஸ்ஸி ஆனாங்க. நிறைய காற்று வேற, நான் சொன்னேன் இல்லைங்களா, பாப்பாவை தூக்கி வச்சுட்டு டோர் கைட் பின்னால் போயிட்டே இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் தொழுவு போனீங்கன்னாக்கா வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஹேலி, ஒரு சின்ன ரோட் உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் ஓரத்தில் வந்து ஒரு மிருகம் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ பேசிக்காக அந்த டோர் வந்து நார்னியா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசில் சன் டிவிலெலாம் போடுவாங்க. அந்த மூவி, அந்த படத்துக்கு வந்து இதுதான் இன்ஸ்பிரேஷன்லாம். அதில் வந்து ஒரு ஆடும் இல்லாமல் மனுஷனும் இல்லாமல் ஒரு மிருகம் இருக்கும். அந்த மிருகத்துக்கு வந்து இதுதான் இன்ஸ்பிரேஷனாக. ஸோ நார்னியா புக்கு எழுதினவர் வந்து இதை வச்சு தான் வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி எழுதினாராம். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ்ஃபோர்ட் வந்து ஆக்சுவலி ஹாரி பாட்டர் சீரீஸ் இருக்குங்க இல்லையா, புக்கிலேருந்து படம் செஞ்சுருப்பாங்க. டோட்டலாக 8 படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நிறைய லொக்கேஷன் வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து இருக்குது. ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ் வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹாரி பாட்டர் ஃபேனாக இருந்தீங்கன்னாக்கா அந்த லொக்கேஷனை ஸ்பெசிஃபிக்காக போய் பார்க்குறதுக்குன்ட்டு ஸ்பெஷல் டோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கூட புக் பண்ணி வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக டூர் முடிக்கிறதுக்கு முன்னால் எங்களை வந்து கைடு எங்கே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னாக்கா வந்து ட்ரினிட்டி காலேஜ் உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க. அது உள்ள ஒரு சாப்பிள் இருக்குது, அது உள்ளேயும் எடுத்துகிட்டு போனாங்க. அது ரொம்பவே ஃபேமஸான காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே. நிறைய பொலிட்டிஷியன்ஸ், இங்கே யூகே பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் அங்கே தான் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலேஜ் உள்ளே போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அங்கேயே வாழறவங்களும் இருக்காங்க, அங்கேயே வாழற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு சாப்பிள் இருக்குது, அங்கே டிஃப்ரெண்ட் ரோவிங் கிளப்ஸ் இருக்குது. ஸோ கேம்பிரிட்ஜ்க்கும் ஆக்ஸ்ஃபோர்டுக்கும் காம்படிஷன் நடந்துட்டு அவங்க வின் பண்ணாங்கனாக்கா அது அந்த வின் பண்ண டிசைன் ப்ளஸ் இயர்லாம் போட்டு செவுத்துலலாம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த காலேஜ் டூர் முடிச்சுட்டு எங்கள் கைடு வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களுக்கு கன்க்ளூஷன் பண்ணி எங்கே டூர் தொடங்கணுமோ அங்கேயே எடுத்துன்னு வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் கார்த்திக்கும் திரும்பி ராட்க்ளிஃப் கேமரா, நான் சொன்னேங்க இல்லையா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பில்டிங், அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். சாயந்தரம் ஆயிடுச்சு, கோல்டாகவும் ஆயிடுச்சு, மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணோம்னாக்கா, ஸோ ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். பாப்பாவும் என்ஜாய் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் நாங்கள் நினச்சதை விட விண்டியாகவும் கோல்டாகவும் இருந்தது. பட் ஆனால் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் போயிருந்தேன். கண்டிப்பாக கேம்பிரிட்ஜும் போய் பார்க்கணும். ரெண்டுமே யூனிவர்சிட்டி சிட்டின்றதுனால மெயின் ஃபோக்கஸ் வந்து பில்டிங்ஸ், ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம் கேம்பிரிட்ஜ் போனாக்கா கொஞ்சம் வெதர் பெட்டராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். Tschüss.